இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி பிரிச்சாச்சு. 2தோட குவான்டிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2ல எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? 49 308 அதுதான் நல்லா இருக்கும். சாப்பிட்டமா தூங்கணுமா ஏந்திரிச்சமா நமக்கு சோறு தான் முக்கியம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனந்த் ஸ்டால்க். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரா இவனோட உட்காந்து இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. எப்பவுமே நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தூங்க வச்சுட்டு தான் பண்ணுவோம். இன்னைக்குன்னு வந்து பாருங்க தூங்கவே மாட்டேங்கிறான். ஃபுட்டை வாங்கிட்டு வந்து வச்சு ஏன்னா சிரிக்கிற இன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ தூங்கவே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேங்கிறான். ஸோ ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆறி போச்சு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இவனையும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஃபுட்டு கம்பேரிசன் வீடியோவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் இருக்கும். இவன் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஃபுட்டு வீடியோ தான். ஸோ சிக்கன் பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு கம்மி ரேட்டுக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே சமயம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிக காசுள்ள ஒரு பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்து கம்பேரிசன் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கம்மியாக நான் எவ்வளோ ரேட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்? 100 rupees இருக்குமா? கம்மியாக வாங்கிட்டு வந்து சொல்கிறேன். 100 rupees 80 இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா ஒர்த்துள்ள ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபா ஒர்த்துள்ள ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 49 ரூபா வர்சஸ் 308 ரூபா சிக்கன் பிரியாணி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். இவனை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி வீடியோ பண்ண போறோம்னு தெரியல. சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் பாரு, சொல்லுவாங்க பாரு. ஜி பாய் சொல்லு. ஹாய், ஹலோ, வெல்கம், ஹை ஃபை கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரியல. இவன் அப்படியே தூக்கி கையில அப்படியா வாங்க கைஸ். இதோ பாத்தீங்களா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோ எடுக்கிற பாத்தீங்களா இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா ஒர்த்துள்ள ரோட் சைட்ல வாங்கின பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில வாங்கினது. இதை வேணுமா? இது பிடிச்சிருக்கா? திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில வாங்கினது. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதோ பாருங்க 308 ரூபா ஒர்த்துள்ள சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பவுமே திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வாங்கினது தான். இதோ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு பாக்ஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இதே ரோட் சைடில் வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பார்த்தீங்களா நார்மலாக ஒரு வாழை இலையில வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பிரித்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 308 ரூபா ஒர்த்துள்ள சிக்கன் பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா ஒர்த்துள்ள ஒரு சிக்கன் பிரியாணி. இதை ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்து ஸோ இன்னைக்கு எந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படின்ற கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா ஒர்த்துள்ள ஒரு பிரியாணி. ஸோ இதுக்கு கூட என்ன கொடுத்துருக்காங்க? ஆனியனும் ஒரு கத்திரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கவரில் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பிரியாணிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தயிர் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பேக்கேஜ். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டே சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினை எடுத்துருவோம். வெயிட் மிஷினை எடுத்து இதை இப்படி வச்சு ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் எதை வைக்கலாம்? வெயிட்ல ஓகே. ரோட் சைடில் வாங்கின சிக்கன் பிரியாணி அந்த பேக்கேஜோட எடுத்து வைக்கலாம். 616 கிராம் தெரியுது பார்த்தீங்களா? 616 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது அப்படியே ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வாங்கின அந்த பிரியாணி பாக்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். ஏன்டா செல்லாம் பிடிக்கலையா? ஸோ இதை எடுத்து வச்சோம் அப்படின்னா 650 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். 616 650. ஸோ பேக்கேஜ்லாம் இருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜை பிரிக்கலாம்? இதே பிரிக்கலாம். இதுவா 49 ரூபாய் சிக்கன் பிரியாணி இதை பிரிக்கலாமா? இல்ல காஸ்ட்லியா இருக்கிற 308 ரூபா சிக்கன் பிரியாணியை பிரிக்க போகிறேன். சாப்பிடுறதுல ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாம். ஜீரக சம்பா ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
சிக்கன் பிரியாணி. ஓ மை காட், இங்க பாருங்க, ஒரு பெரிய லெக் பீஸோட ஒரு 600 கிராம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 கிராம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு முட்டையோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபாய் சிக்கன் பிரியாணி. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை பிரிச்சதை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு, ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் ஒரே குவான்டிட்டி தான். ஆனா உள்ள இருக்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க போறோம். இதை பிரிச்சோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரைஸு, கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் சின்ன ரைஸ் மாதிரி தான் இருக்கு. இது கூட பாருங்க இவ்வளோ பெரிய பீஸு, 1 2 3 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கேட் வாங்கிட்டு வந்தேன். 49 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி மட்டும்தான். முட்டை வச்சா 59 ரூபா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கழிச்சிருங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இதுல முட்டை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். முட்டை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வாங்க முடியும். ஸோ 49 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா, முட்டையோட சேர்த்து 59 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபாய் பிரியாணி. ஒரே ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை, ஃபுல்லா ரைஸ், இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முன்னாடி இவன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி இப்போ ஒரு ஓரமா எடுத்து வச்சிடறேன். இவன் சும்மான்னு இருக்க மாட்டான். இந்தா இதை வச்சுக்கி, இதை வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் விளையாட்டுரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பிரியாணியும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். இப்போ ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு. இந்த 49 ரூபா பிரியாணியோட கலர் இப்படி இருக்கு, 308 ரூபா பிரியாணியோட கலர் இப்படி இருக்கு. சோ இது ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எது இப்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? 49 308? அதுதான் நல்லா இருக்கும். 308 தான். ஃபர்ஸ்ட் எதை சாப்பிட்டு பார்க்கலாம்? இப்ப இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது 49 ரூபாய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபா சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்தா சாப்பிடலாவா? கைய வைங்க, கைய வச்சு ஒரு ரைஸ் எடுத்து சாப்பிட்டா அது நல்லா இருக்குன்னு உனக்கு தோணுது இல்ல? எப்படி இருக்கிறது? நார்மலா ரொம்ப ஃப்ளேவர் இல்லாம, ஃப்ளேவர் கம்மியாகவும் இல்லாம ஒரு சட்டலா ஒரு பிரியாணி, செம்மையா இருக்கு. பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, பீஸ் சாப்பிட்ட பேர் எப்படி இருக்குது? பீஸும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கேன், சூப்பரா இருக்கு. இன்னொரு பைட். ஃபர்ஸ்ட் சிக்கன் பீஸ், கொஞ்சம் முட்டை, பிரியாணி எடுத்துக்கோ. ஓகேவா? சோ எடுத்து அப்படியே சூப்பரா இருக்கு. பெருசா காரம் இல்ல, பெருசா வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். கண்டிப்பா பாருங்க, இவ்வளவு பெரிய பீஸு, இதோ ஒரு பீஸு, இதோ ஒரு பீஸு, இதோ ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முட்டை மட்டும் அதில் பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆகாது. 49 ரூபாய்க்கு, 49 ரூபாய்க்கு நமக்கு பிரியாணி கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வேணும் அப்படின்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா, 59 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி 59 ரூபா. ஸோ 49 ரூபாய்க்கு இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்து. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல, ஸோ 600 கிராம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ரெண்டுத்தோட குவான்டிட்டியும் ஒண்ணுதான். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. இது கூட இருக்க அந்த கத்திரிக்காவும் அந்த வெங்காயமும் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். பெருசா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி எடுத்து இப்படி ஓரம் வச்சுட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு போயிடலாம். இது ஸ்மெல்லே பாரா, ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி ஸ்மெல் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தா சாப்பிடு. வேணுமாடா செல்லம்? நீ வேணுமா? சாப்பிட்றியா? இந்தா. வேணாமா? ஒரு நிமிஷம். இது வந்து நம்ம எப்பவுமே சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இல்ல. இந்த ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கு. நெய்யோட ஸ்மெல் அதிகமா இருக்கு. நெய் அதோட ஃப்ளேவரே ஸ்பைசி வேற மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, இதையும் கம்பேர் பண்றது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. இதோட ஃப்ளேவரே வேற, இதோட ஃப்ளேவரும் வேற. இது ரோட் சைட்ல நார்மலா கிடைக்கிற பிரியாணி.
ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இஞ்சி பூண்டு அந்த இது வருது, அதெல்லாம் வருது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைசி இந்த மசாலா ஸ்மெல்லே வேற மாதிரி வருது. ஆனா இது வாயிலே அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வாய் தான் சாப்பிட்டோம், அந்த வாய்க்குள்ள அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி சூப்பரா தான் இருக்கு. இந்த பிரியாணியும் சூப்பரா தான் இருக்கு. வாயில் எடுத்து வச்ச உடனே அந்த டேஸ்ட் வாய்க்குள்ளே இருக்கு. திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இழுக்குது. திரும்ப இன்னொரு பைட் எடுத்துக்கலாம். ஆமா, அப்படியே சாப்பிட்ட உடனே வாய்க்குள்ளே வருது. வேணும் மச்சான், ஐயோ கை வைக்கிறா. அப்படியே அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்துடலாமா? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் ரொம்ப இதுவா இருக்க மாதிரி இருக்கு, திக்கா இருக்க மாதிரி இருக்கு. இதான் எடுத்துக்கோ, சிக்கன் பீஸ் எடுத்து. ஆனா கடிச்ச உடனே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்லு மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இறங்கல. மசாலா இல்லாம நார்மலா சிக்கன் அப்படியே நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. இப்ப கடைசியா நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு சிக்கன் பீஸ், கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பிரியாணி வாயில. என்ன பண்ணுறேன்னா செம்மையா இருக்கு. ரெண்டு பிரியாணியுமே மோசம்னு சொல்ல மாட்டேன். இந்த பிரியாணி வேற மாதிரி இருக்கு. இவங்களோட ஃபிளேவர், இவங்களோட ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா வேற. இந்த ஸ்ட்ரீட் ட்ரேட்ல கிடைக்கிற பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா வேற. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபா கொடுத்து இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுக்கு 49 ரூபா கொடுத்து அந்த பிரியாணி எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா தான் அது. 50 ரூபா கிட்டத்தட்ட 6 பிரியாணி வாங்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரியாணி தான் வாங்க முடியும். நீங்களே கம்பேர் பண்ணிக்கங்க. என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஃபிளேவர் வேணும் அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா நல்லா இருக்கு. ஆனா அவ்வளோ அளவுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்டா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு நம்ம எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ஆனா அடுத்தடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும், பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மன்னிச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி வேற என்ன ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாமா? பாய் சொல்லு. பாய் பாய் சொல்றேன். பாய் பாய்.